பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். ஒரு ரொம்ப அன்யூஷுவலான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் பிரதமர் மோடி அவர்களே ஒரு ஊடகத்தோடைய ஆர்டிக்கல்ல ஃபேக்ட் செக் பண்ணுறாரு, நாட்டோடைய பிரதமரே ஃபேக்ட் செக் பண்ணுறாரு அப்படின்ற போது இது மொத்த பெருமை திரும்பி பார்க்க வச்சது. இந்த ஃபேக்ட் செக் பண்ணதை எக்ஸ்தலத்தோடைய ஓனராக இருக்கக்கூடிய எலான் மஸ்கே ட்வீட் பண்ணிட்டார். இந்த ஃபேக்ட் செக் பண்ணது ட்விட்டர் எந்த அளவுக்கு ஒரு களமாக மாறி இருக்குன்னு ஒருத்தர் போட்ட பதிவை அவர் ட்வீட் பண்ணுறாரு. பெரிய அட்டென்ஷனை வந்து சோஷியல் மீடியாவில் அதை கொண்டு வந்துச்சு. அது என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். மே 15 சிஎன்பிசி டிவி 18 ஊடகம் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்துக்கு வெளிநாட்டு பயணங்கள் மீது வரி போடுறதுக்கான முடிவை மோடி அரசாங்கம் எடுக்கிறாங்க. இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்டில். இதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சோர்சஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ் சொன்னதாக ஒரு பண்ணியிருந்தாங்க. சிஎன்பிசி டிவி 18, இது முன்னாடி நியூஸ் 18 அப்படி இருந்த நிறுவனம், இது ஒரு ரெப்யூட்டடாக அட்லீஸ்ட் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு ஊடகம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ ஊடகத்தில் நம்மக்கிட்ட ஒரு செய்தி எப்படி வந்து அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடியது, லைவாக நீங்கள் பார்க்கக்கூடிய நியூஸ், அது டிவிலையும் யூடியூப்லேயும் லைவாக வரக்கூடியது. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா, அது நியூஸ் பேப்பராகவும் அதே மாதிரி அவங்களுடைய இணையதளத்தின் மூலியமாகவும் ஆன்லைன் போர்ட்டல் மூலியமாக நமக்கு நியூஸ் கிடைக்குது. மூணாவது சோஷியல் மீடியா, குறிப்பாக எக்ஸ் தளம் மூலியமாக. நாலாவது யூடியூப்பில் நம்மளை மாதிரி போடக்கூடிய அனாலிசிஸ் பேஸ்டு மற்றும் செய்திகளை தொடர்ந்து ரன் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி பல வகைகள். இது எப்படி நமக்கு டெலிவர் ஆகுது? இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மற்றும் பகிரப்படக்கூடிய செய்திகள், போஸ்ட்கார்ட்ஸு, அதன் பிறகு லிங்க்ஸ், யூடியூப் வீடியோ லிங்க்ஸு, ஃபேஸ்புக் வீடியோ லிங்க்ஸு, இன்ஸ்டா ரீல்ஸ் லிங்க்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வாட்ஸ்அப்பில் வந்து சேருது. அதுதான் நமக்கு தகவல். இப்போ ஒரு போஸ்ட்கார்டு எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு மக்கள் அவேர்னஸ் இருக்குது. இந்த போஸ்ட்கார்ட்ஸை யார் வேணால் யார் பேர் வேணால் போடலாம், அது உண்மையாக இருக்குமா அப்படின்ட்டு இன்னமும் மக்கள் அதை நம்புகிறாங்க, வேற விஷயம். பட் போஸ்ட்கார்ட்ஸோடைய கிரெடிபிலிட்டி ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம், சிஎன்பிசி டிவி 18 போன்ற ஊடகம் ஒரு தலைப்புச் செய்தியாக இதை வெளியிட்டாங்க அப்படின்னா, இது யார் முதல்ல படிக்கிறாங்க? மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க, தொழிலதிபர்கள், பிஸ்னஸ் ஓனர்ஸு, இவங்க இருக்கவங்க, பத்திரிகையாளர்கள்னு எல்லாமே படிப்பாங்க. ஸோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதில் ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் உள்ள வருது. அவ்வளோ பெரிய ஒரு மீடியா ஊடகம் ஒரு செய்தியை போடும்போது ஓகே இது உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அதன் பிறகு சில மணி நேரத்துக்குள்ள பாரதத்தோடைய பிரதமரே இந்த பதிவுக்கு, ட்வீட் பதிவுக்கு பதில் பதிவு போடுறாரு. அவருடைய எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நான் சொல்கிறேன். திஸ் இஸ் டோட்டலி ஃபால்ஸ், நாட் ஆன் அயோட்டா ஆஃப் ட்ரூத் இன் திஸ். There is no question of putting such restrictions on foreign travel. இதை ஆங்கிலத்தில் அவர் பதிவிட்டிருக்கார். இப்போ ஒரு நாட்டோடைய பிரதமர், அதுவும் மோடி அவர்களுடைய அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் லீடர், ஒரு ஊடகத்தில் வரக்கூடிய ஒரு பதிவுக்கு அவர் வந்து ஃபேக்ட் செக் பண்ணுறாரு. இல்லை இது உண்மை கிடையாது, இதில் 1% அளவு கூட உண்மைன்றதே இல்லை, அப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ டேக்ஸோ நாங்கள் ஃபாரின் ட்ராவல் மேலே போடலை அப்படின்றதும், அதே மாதிரி இந்த அரசாங்கத்தோடைய கமிட்மெண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் மற்றும் ஈஸ் ஆஃப் லிவிங். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னா என்ன? ஒரு ஈஸியாக ஒரு நாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான பெராமீட்டர்ஸ். ஃபாரின் ட்ராவல் இல்லாமல் இங்கே லட்சக்கணக்கான வெளிநாட்டவர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இங்கே இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் போயிட்டு இருக்காங்க. அதில் போய் யாராவது டேக்ஸ் போடுவாங்களா? இது தவறான செய்தி அப்படின்னு பார்த்துரு. இந்திய வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் முறையாக ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபேக்ட் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் நினைவுக்கு இதுதான் வந்திருக்குது. அதன் பிறகு 20 நிமிஷத்துக்கு பிறகு இதே சிஎன்பிசி டிவி 18 ஊடகம் ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. அவர் ஸ்டோரி ஆன் கவர்மெண்ட் கன்சிடரிங் டாக்ஸ் ஆப்ளிக் செஸ் ஆன் ஃபாரின் டிராவல் இஸ் நாட் அக்யூரேட். வி வித்ட்ரா த ஸ்டோரி அண்ட் ரிக்ரெட் த எரர். நாங்கள் ஒரு கதை, ஸ்டோரின்றதை அவங்க லிட்டரலாக கதைன்னு தான் கட்டுரையை வந்து ஸ்டோரின்னு சொல்லுவாங்க.
வெளிநாட்டு பயணங்கள் மீது வரி விதிப்புன்னு ஒரு தவறாக நாங்கள் போட்டுட்டோம், இந்த ஸ்டோரியை நாங்கள் திரும்ப பெறுறோம் அண்ட் ரிக்ரெட் ஃபார் த எரர், தவறுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு இது சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆச்சு. இந்த இடத்துல இது ஏன் ரொம்ப வைரல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் வாலண்டரிலி தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை ஒரு வருஷத்துக்கு பண்ணாமல் இருங்க, அதை பற்றி நம்ம போட்டிருந்தோம், காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபாரெக்ஸ், இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கம்மியாகும், 1 வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கோல்டெல்லாம் வாங்காமல் இருங்க, எண்ணெயை கம்மியாக பயன்படுத்துங்க, பெட்ரோல் டீசலை கம்மியாக பயன்படுத்துங்கன்ட்டு. அதன் பிறகு இந்த எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, இது கவர்மெண்ட் ஃபெயிலியரு, எக்கனாமிக் ஃபெயிலியர் எப்போ அப்படின்னா, நீங்கள் ஒரு மெஷர் எடுக்கிறீங்க, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மெஷர்னால அங்கே ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துது, அப்போ உங்கள் எக்கனாமி கொலாப்ஸ் ஆகுது. உதாரணத்துக்கு இலங்கையில் ராஜபக்சே அதிபராக இருக்கும் பொழுது நாங்கள் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் எல்லாத்தையுமே இயற்கை விவசாயத்துக்கு மாற்றுவோம்னு சொல்லி பெருமளவுக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டு உணவை இம்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்து அதன் பிறகு கோவிட் வந்து நாடே திவாலாகக்கூடிய சூழ்நிலைக்கு போனோம். ஆனால் இது வந்து ஒரு குளோபல் கிரைசிஸ். அமெரிக்காலேயே 52% பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. இதை உற்பத்தி செய்யக்கூடிய யுஏஇ போன்ற நாடுகள்லேயே 42% உயர்ந்திருக்கு. பிரான்ஸ் ஆல்மோஸ்ட் லாக்டவுன் வரைக்கும் போயிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த செய்தியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேனிக் அப்படின்றது உருவாகும். மக்கள் ஒன்று அவசரமாக போய் டிக்கெட்டை புக் பண்ணுவாங்க, இல்லை பன்னாட்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, இந்தியன் எம்என்சிஸும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எம்என்சிஸுமே இந்தியாவுக்கு டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நியூஸ் ஒரு ரெப்யூட்டட் ஊடகத்தில் வந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய வீழ்ச்சியும் ஒரு அதிர்ச்சியும் வந்து நிச்சயமாக கொடுக்கும். ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சரலாக நமக்கு ஆயில் டிபெண்டன்சி இருக்குது. இங்கே பிரச்சனை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இந்த பிரச்சனையை அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கா? கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இந்த போர் முடியலன்னா அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய பிரச்சனை 87% நம்ம எனர்ஜியை இம்போர்ட் பண்ணுறோம். அந்த எனர்ஜியை இம்போர்ட் பண்ணுறது டாலரில் பண்ணுறோம். அந்த டாலரில் பண்ணும்போது ருப்பி வீக்கன் ஆகும், ஏன்னா டாலருக்கான டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஸோ நம்மளுடைய எனர்ஜி, டாலர், ருப்பி, இன்ஃப்ளேஷன், இது வந்து ஒரு சைக்கிள். இது அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம பிரேக் பண்ண முடியாது, நாமளாக நம்மக்கிட்ட இந்த எனர்ஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கிடைக்கிற வரைக்கும். இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஃபேக்ட் செக் பண்ணக்கூடியது. ஒரு ரெப்யூட்டட் ஊடகம், ப்ரெஸ் கிளப்புக்கு கீழே வரக்கூடிய ஒரு ஊடகம் இந்த மாதிரி ஒரு பொய் செய்தியை வெளியிடுறாங்க அப்படின்ற போது இதை நிர்வகிக்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய துறை எது? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். அவங்க தான் ப்ரெஸ்ன்ற அந்த அங்கீகரித்த அக்ரிடிஷனே வந்து அவங்க கொடுக்குறாங்க. இப்போ இது ஐடியலாக யார் பண்ணியிருக்கணும்? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அதிகாரியோ இல்லை உயர் அதிகாரியோ இல்லை அவங்க ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டோ பண்ணியிருக்கணும். பண்ணுறது யார்? நாட்டோடைய பிரதமர். இது நாட்டோடைய பிரதமரோட வேலையாது. ஒரு தவறான நியூஸ் வருது, அதுக்குன்னு தனியாக மினிஸ்ட்ரி இருக்குது, அதில் 2 துறை அமைச்சர்கள் இருக்காங்க, அவ்வளோ பெரிய பட்ஜெட் அவங்களுக்கு இருக்குது, நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிரதமரே இதை பண்ணும்போது அப்போ இதுக்கு உள்ள வேற ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்ற பகுதியுமே இருக்குது. இதை ஐடியலாக பார்த்தீங்கன்னா மேபி ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கணும், பிரதமர் மேபி அதை லைக் பண்ணியிருக்கலாம், இல்லை ரீட்வீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் பிரதமரே நேரடியாக பண்ணுறாரு அப்படின்ற போது இனி வரக்கூடிய தருணங்களில் இந்த ஃபேக் நியூஸ் அப்படின்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே அதிகமாக ப்ராபகேட் ஆகும்ட்டு. ஏன்னா ஊடக தர்மத்தில் ஒன்று இருக்குது. ஒரு செய்தி என்கிட்ட வருது அப்படின்னா அந்த செய்தியை கொடுத்த நபருடைய பேரை நான் வெளியில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவருடைய பிரைவசி, அவருடைய பாதுகாப்பு பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு. பட் இதே ஊடகங்கள் ஏதாவது ஒரு தலைப்புச் செய்தியை அடித்து விட்டுட்டு சோர்சஸ் அப்படின்னு போட்டு அதுலேருந்து தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா இந்த அதிகாரி சொன்னாரு அப்படின்னா அந்த அதிகாரி யாருன்னு கூப்பிட்டு விசாரிக்கலாம், எதுக்குப்பா நீங்க இப்படி சொன்னீங்கன்னு கேட்கலாம். இந்த சோர்சஸ்ன்னு போடக்கூடிய நியூஸ் வந்து கிரெடிபிலிட்டி போகுது. ஏன்னா நெட்வொர்க் 18 ஒரு ஊடகம் இது, என்பிசி யூனிவர்சல் அப்படின்ற சர்வதேச ஊடகமும் நெட்வொர்க் 18 அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முகேஷ் அம்பானி அவர்களுடைய நிறுவனமும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஊடகம் இது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு அந்த ஆசிரியர், கட்டுரையுடைய ஆசிரியருடைய ஆய்வை வந்து நெட்டிசன்கள் பண்றாங்க. எக்ஸலத்தில் இருக்கக்கூடியவங்க யாரு என்ன பின்புலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா
மோடி ஆஸ் எ இண்டிவிஜுவல் எதிர்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். ஜனநாயக நாட்டில் யார் யாரை வேணால் எதிர்க்கலாம், தப்பே கிடையாது. பட் உங்கள் பர்சனல் பயஸு நீங்கள் எழுதக்கூடிய விஷயத்தில் வராமல் இருக்கணும். நான் என்னுடைய தனிப்பட்ட வாக்குரிமை எனக்கு இருக்குது, எனக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் பயஸ் இருக்குது. ஆனால் நான் பேசக்கூடிய இடத்துல நான் அந்த பொலிட்டிக்கல் பயஸை ஒரு நியூஸாக, நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து நான் நியூஸாக பப்ளிஷ் பண்ணேன்னா அது தவறு. ஏன்னா என்னுடைய தலையங்கத்தை படித்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிளியர் கட்டான மெசேஜ் இருக்குது ரிலையன்ஸ் குரூப்புக்குமே. ஏன்னா சமீப காலத்தில் அவங்க திரைமறைவில் செய்யக்கூடிய சில விஷயங்கள், இதில் பல இன்சிடென்ட்ஸை நம்ம வந்து கோட் பண்ணிகிட்டே போகலாம். பட் எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. நான் கான்ஸ்பிரசி தியரியில் என்றைக்குமே நான் நம்ப மாட்டேன். பட் கிளியர் கட்டாக சில இண்டிகேஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த வகையில் ஆன்டில்லான்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய குழுமத்தோடைய அந்த தலைமையகத்துக்கு பிரதமர் அவர்கள் நேரடியாக கொடுத்த மெசேஜ் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு இவங்களுடைய பழைய ஆர்டிகல்ஸ்லாம் எடுத்து எல்லாருமே ஃபேக்ட் செக் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அடிப்படையாக இந்த ஊடகங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு, நான் ஒரு செய்தியை பண்ணுறேன், ஆசிரியர் ஸ்பெல்லிங்கில் தவறளித்தார்ன்றது வேற. நீங்கள் கட்டுரையே தவறாக போட்டு இல்லாத ஒரு வரியாக அரசாங்கம் போடுறதா சொல்லி ஏற்கனவே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கும் பொழுது மக்களை பயமுறுத்த வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? ஏன்னா இந்த ஊடகம் பப்ளிஷ் பண்ணக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், மிச்ச மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே அந்த நியூஸ் ஃபீடை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ பிரதமர் அவர்களே நேரடியாக வந்து ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம நாடு இருக்குது அப்படின்னா இந்த துறை அமைச்சகம் MIB கண்டிப்பாக அவங்களுடைய எஃபிஷியன்சி, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன அவங்களுடைய ரோல் அப்படின்றத மீண்டும் மறுஆய்வு செய்யக்கூடிய கட்டாயம் அப்படின்றது நிச்சயமாக இருக்குது. பிரதமருடைய வேலை கிடையாது ஃபேக்ட் செக் பண்ணுறது. இவ்வளோ பெரிய ஒரு மிஷினரி அங்கே உள்ள இருக்குது. அதுக்குன்னே ஒரு தனியாக அமைச்சகம் இருக்கும்போது அந்த அமைச்சகம் தான் இதை பண்ணணும் அப்படின்றதுல யாருக்குமே எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இருக்க முடியாது. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்சஸ். எனக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ் சொன்னாங்க. நீ பார்த்தீங்கன்னா எனக்கு டெல்லி தகவல்கள், இங்கே தகவல்கள், அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சி தலைவரை பற்றி பேசினாங்கன்னா ராகுல் காந்தி கூட பக்கத்தில் உட்காந்து நான் இன்விசிபிள் மேனமை கேட்டு வந்த அளவுக்கு போடுறாங்க. எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் தேர் ஷுட் பி அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஹைப்போதெட்டிக்கலான செய்திகளை கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஒரு மனுஷனுடைய பொலிட்டிக்கல் ஷேப்பிங் அப், எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுன்றது இந்த நியூஸ் எல்லாத்தோட கோர்வையாக தான் கடைசியாக அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த தருணத்தில் போய் சேருது. ரொம்ப ரொம்ப உஷாராக நம்ம இருக்கணும். இந்தியாவுடைய ஆயில் ப்ராப்ளம் அப்படின்றது எபிசோடு கிடையாது. இந்த அரசாங்கம் கிடையாது. இது ஸ்ட்ரக்சரல். ஏன்னா 87% நம்ம ஆயில் டிபெண்டன்சி வெளிநாடுகளை நம்பி தான் இருக்கு. ருப்பி இன்ஃப்ளேஷன், இந்த ருப்பி ஆயில் இன்ஃப்ளேஷன், இதோடைய லூப் அப்படின்றது ரியல் ஸ்டோரி தான். இதை வந்து பெரிய லெவலில் மாற்ற முடியாது. மீடியா அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது இப்போ பிரதமரை நேரடியாக வந்து பார்க்கும்போது கிளியர் கட்டாக ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது. ப்ளஸ் ஒரு வித்தின் 20 நிமிஷத்தில் அவர் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரியான செய்திகள் வரக்கூடிய காலங்களில் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் அப்படின்றதுல டவுட்டே வேண்டாம். ஏற்கனவே ஒரு நிறுவனம் ஒரு அனலிட்டிக்ஸை ரிலீஸ் பண்ணி அதன் பிறகு ஹிண்டன்பர்க்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியாவுடைய ஒரு பெரிய நிறுவனத்தோட கிராஷ், அப்படியே அந்த ஸ்டாக் கிராஷ் ஆனதை பார்த்தோம். எத்தனை கோடி மக்கள் எவ்வளோ கோடி பணத்தை இழந்தாங்கன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஊடகங்கள் நாளைக்கு ஒரு பேங்கை பற்றியோ, இல்லை ஒரு கூட்டுறவு வங்கியை பற்றியோ, இல்லை ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றியோ நாளைக்கு ஏதாவது சோர்சஸ்ன்னு சொல்லி வைப்பு நிதியில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு ஒரு சோர்சஸ்ன்னு போட்டாங்கன்னா இது நாட்டில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திடும். ஸோ மீடியாவுக்கு சுதந்திரம் வேணும், டவுட்டே கிடையாது. பட் அக்கௌண்டபிலிட்டியும் வேணும். பப்ளிஷ் பண்ணக்கூடிய செய்திகளுக்கு உண்டான அக்கௌண்டபிலிட்டி நிச்சயமாக மீடியாவுக்கு வேணும் அப்படின்றது என்னுடைய தாழ்வான ஒரு கருத்து. பட் இப்போ வரக்கூடிய டைம் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையான காலம், குறிப்பாக இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுல. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே நியூஸ் வந்தால் கூட இப்போது நீங்கள் பல கமெண்ட்ஸை தொடர்ந்து போட்டிருக்கீங்க. நீட் இப்போ இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகிருக்கு, சரிங்களா, பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படின்றது வருது. பூனேல இருந்த அந்த நிதாவோட கேஸ், இந்த நாசிக் TCSோட கேஸு, இதை பற்றி நான் பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம்
இன்னமும் அந்த அன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் அடுத்த நாள் மாறுது. இப்போ நீட் எடுத்தீங்கன்னா இந்த பேப்பர் எங்க இருந்து இதாச்சு, யாரு காரணம்னு பாத்தீங்கன்னா டெய்லி இது மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஒரு செய்தியை கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த உண்மைத்தன்மை அப்படின்றது இருக்கணும். ஸோ ஸ்பெகுலேட் பண்ணி இந்த நியூஸ் எல்லாம் செட்டில் ஆகி அந்த 2 கேஸ்லயுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற வரைக்கும் நம்ம அதை பேசவே முடியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் உணர்ச்சிகளை தூண்டி உணர்ச்சி பிளம்பாக்கி அந்த அளவுக்கு இவங்க ஸ்டிமுலேட் பண்ணி விடுறாங்க. ரொம்ப ரொம்ப தவறு. ஒரு ஊடகத்துல இதே கேஸ் சம்பந்தப்பட்டு இவங்க தான் குற்றவாளி, 2வது மீடியா ட்ரையல், இது எப்படி நடந்தது, யாரு, இதுல நம்ம பண்ண முடியாது. அது தவறான ஒரு விஷயம். நம்ம வியூஸ்க்காகவோ இதுக்காகவோ இதை பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. நம்ம எந்த காலத்தையும் அதை பண்ண போறதும் கிடையாது. ஏன்னா இப்போ வரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமே நியூஸே இப்படி இருக்கு அப்படின்னா வரக்கூடிய நாளில் நம்ம கிரெடிபிலிட்டி அப்படின்றது இந்த ஊடகங்கள் மேலேயும் ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.